ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 23 நவம்பர் 1855 இதே நாளில் மெட்ராஸ் ஜூ எட்வர்ட் பெல்ஃபோர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. கர்நாடக நவாபு கிட்ட இருந்து அனிமல்ஸ் எல்லாம் தானமாக வாங்கி இதை உருவாக்குகிறார். இன்னைக்கு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் முன்னாடி மை லேடிஸ் கார்டன்ன்ற ஒரு அருமையான தோட்டம் இருக்கும். பழைய சினிமா பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் அதுக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷன் நடுவில் இந்த ஜூ இருந்தது. கிட்டத்தட்ட 150 வருஷமாக இருந்த ஜூ அதுக்கப்புறம் வண்டலூருக்கு ஷிஃப்ட் ஆகி போச்சு. அப்புறம் முக்கியமாக பார்த்தா 1926 சத்ய சாய்பாபா புட்டபர்த்தியில் அவதரித்த தினம் என்று. ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி, அனந்தபூர் மாவட்டம் புட்டபர்த்தியில் அவதரித்தார். வெங்கப்பராஜு ஈஸ்வரம்மா என்ப தம்பதியருக்கு மகனாக அவதரிக்கிறார். இவர் 14 வயசு இருக்கும்போது ஆன்மீகத்தை ஈடுபாடு கொண்டு அந்த லைன்ல அவர் உள்ள போறார். அன்பு, சேவை, இது 2 தான் அவருடைய குறிக்கோளா இருந்தது. ஆன்மீகத்து மட்டும் இல்லாமல் சேவையிலும் முக்கியமாக அவர் கான்சன்ட்ரேட் பண்றார். முக்கியமாக பார்த்தா இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்ட 250 படுக்கைகள் கொண்ட உயர்தர மருத்துவ சிகிச்சை எல்லாருக்கும் இலவசம். ஏழைகளுக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சையிலேருந்து எல்லா உயர்தர சிகிச்சைகளும் அங்கே இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு 100 ஸ்கூலு, 4 யூனிவர்சிட்டி, கிட்டத்தட்ட 15,000 பால விகாஸ் கேந்திராஸ், 3 லட்சம் மாணவர்கள் இவருடைய சேவையினால் பயன்படுகிறார்கள். அது உள்ள முக்கியமாக பார்த்தா தண்ணீர். அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்ல தண்ணி ஒரு டிராப் கூட மழை இருக்காது. ஆனால் அந்த இடத்துல இன்றைக்கு எல்லா வில்லேஜிலும் தண்ணி வர வச்சிருக்கிறார். அவர் இருக்கிற தண்ணியெல்லாம் சேமித்து அதை அழகாக டிஸ்ட்ரிபியூட் செய்கிறார். அது மட்டும் இல்லை, அனந்தபுரம் மட்டும் இல்லை, மெடாக்கு, மெஹபூப் நகர், ஈஸ்ட் கோதாவரி, வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா கிராமத்துக்கும் தண்ணி கொண்டு வர அரேஞ்ச்மெண்ட் அவர் பண்ணி கொடுத்துருக்கிறார். 2000 கிலோமீட்டர் பைப்பு, 250 மேல்மட்ட டேங்க்ஸு, 125 தரைமட்ட டேங்க்ஸ், இதெல்லாத்தையும் அமைச்சு கொடுத்து எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தார். குறிப்பாக பார்த்தா நம்மளுடைய தெலுங்கானா சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்டை அவர் பண்ணி கொடுத்து அது ஒரு பெருமையை சேர்த்தார் தாய் ட்ரஸ்ட் மூலம். இதை இவ்வளோ சேவைப்படுத்த அவருடைய பொன்மொழிகள் பார்த்தோன்னா, அவருடைய போதனைகள் பார்க்கும்போது உணவு, பணம், நேரம், தன்னுடைய திறமை, ஆற்றல், இது எல்லாத்தையும் வீணாக்காதீர்கள், அதை சரியாக பயன்படுத்துங்கள் என்றது அவருடைய முதல் போதனை. அன்பு இருக்கும் நெஞ்சத்தில் வெறுப்புக்கு இடமில்லை. சேவை மனப்பான்மை இருக்கும் இதயத்தில் சுயநலத்துக்கு இடமில்லை. எல்லோரையும் நேசியுங்கள், எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். சேவா மார்க்கமே பரமார்த்தம், அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை. இதெல்லாம் அவருடைய போதனைகள். ஒவ்வொரு நாளையும் அன்பால் துவங்கி அன்பால் நிரப்பி அன்பால் முடியுங்கள், இதெல்லாம். ஸோ அவருடைய 100வது இந்த ஜெயந்தி அன்று அவருடைய போதனைகளை கடைபிடித்து வாழ்வை மலர செய்வோம். வணக்கம்.